ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி என்னன்னா 5:28 ஆச்சுங்க. இன்னைக்கு நான் வந்து சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். வாங்க அப்படியே வெளியே போலாம். பாருங்க, இன்னும் இருட்டாவே இருக்கு, இன்னும் விடியல. இன்னைக்கு நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். எனக்கு அதிசயமா இருக்கு. நான் எப்பவுமே 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஆனா நல்லா இருக்கு. இந்த விடிகாலத்துல அப்படியே லைட்டா விடிஞ்சு விடியாம அப்படியே பனி பேஞ்சிட்டு செமையா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. சரி, ஓகே, வாங்க நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுக்கிச்சுங்க. தண்ணி வந்து காய வச்ச கேஸ்ல இன்னைக்கு நம்ம வெளியே போறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். தண்ணி ஆடி அதுக்குள்ள நான் டீ குடிச்சிட்டு எனக்கு வயிறு வாயெல்லாம் ரொம்ப புண்ணாயிடுச்சு. அதனால கீழே விழுந்தது ஃபீவர் வேறங்க. அதனால என்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. சரி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு யாரை பார்க்க போறோம்னு நெக்ஸ்ட் வர வீடியோல அடுத்தடுத்து தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நீங்களே என் வீடியோவை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பா வீடியோஸ் வரும், பாருங்க நான் யாரை பார்க்க போனேன்னு. ஓகே, வாங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம். பார்த்தா குடிக்கல, வயிறுல புண்ணு இல்ல, அதனால தினைக்கும் இந்த மாதிரி தயிர்ல தாங்க குடிக்கலாம் முடிவு பண்ணிட்டு இப்ப தினைக்கும் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு 4-5 நாளாவே. ஃபர்ஸ்ட் உடம்ப சரி பண்ணுவோம். நேற்று நைட் எல்லாம் கத்தாழை சாப்பிட்டேன். அது கத்தாழை எப்ப சாப்பிடணும்னா வெறும் வயிற்றுல காலங்கத்தால சாப்பிடணும். காலையிலே வெறும் வயிற்றுல அப்படி குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்க. காலைல 7 மணிக்கு நான் கிளம்பணும். 7 மணிக்கு எனக்கு பஸ்ஸுங்க. அது மட்டும் எங்க போகும் பாவம்ல. பாருங்க, நேத்து இந்த கத்தாழை தாங்க சாப்பிட்டேன்.